நமக்கு இருக்குல்ல, டக்குன்னு கிரெடிட் கார்டு எடுத்து போட்டுருவோம். அப்போ கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ வாட் எவர் இட் மேபி ஃபியூச்சரில் கையிலையும் வரும், கால்லையும் தலையிலையும் வரும்னு போட்டுருது. இப்போ பாருங்க, இன்னைக்கு நம்மளுக்கு இது மாதிரி தான். இன்னைக்கு கர்த்தர் அதோட பெர்த் சிஸ்டம் நம்மளுக்கு இது மாதிரி தான். இன்னைக்கு கர்த்தர் அதோட பெர்த் சிஸ்டம் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் நமக்கு என்ன இருக்குதுன்னு தெரியல, ஆனால் போய் நேராக போய் கல்லறையில் படுத்துக்கிறோம். இன்னைக்கு உலகத்திலே ரிச்சஸ்ட் பிளேஸ் அதுதான், கல்லறை தோட்டம் தான். ஏன்? நிறைய ஐடியாஸ் வச்சிருப்பாங்க, ஆனால் ஒன்றும் செய்திருக்க மாட்டாங்க. அப்போ தேவ ஜனங்களை கவனிங்க, கர்த்தர் நம்மளை எந்த நோக்கத்துக்காக அனுப்பித்து வச்சிருக்காரு, அந்த நோக்கத்தை நிறைவேற்ற நான் கர்த்தர் என்னை அனுப்பின நோக்கத்தை நிறைவேற்ற பின்புதான் இந்த உலகத்தை விட்டு போவேன்னு முடிவெடுங்க. இந்த பிசாசு உங்களுக்கு ஐடியா கொடுப்பான், சீக்கிரம் செத்து போயிடு, அதெல்லாம் ஒன்றும் மாட்டேன். அவன் சொன்னான்னா நீ வேலையை பார்த்துட்டு போயான் சொல்லுங்க, சொல்லிட்டு எடுத்து செய்யுங்க. தேவனுடைய வசனத்தையும் இயேசுவையும் பயன்படுத்து, இயேசுவின் நாமத்தையும் பயன்படுத்துங்க. அவர் உங்களுக்காக மரித்தாரு, உங்களுக்காக உயிர்த்து எழுதியிருக்காரு. நல்லா நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அவ்வளவு பாடுபட்டாரு. தேவஜனமே, இந்த வசனத்தை கேட்டுட்டு சும்மா இருக்காதீங்க. இன்று முதல் நாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எல்லாம் வெற்றியோடு வாழுங்க. கர்த்தருடைய நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இப்போது இயேசுவின் சரீரத்தையும் அவர் ரத்தத்தையும் உட்கொள்ள போகிறோம். இது வரைக்கும் தான் அப்போ ஜெபம் பண்ண உடனே அவர் சரீரமாக ரத்தமாக மாறுது. இப்ப உங்களுக்குள்ள என்ன போகுது? லைஃப் போகுது, ஜீவன் போகுது. அதனால உங்களுக்கு ஜீவன் இல்லாத காரியங்கள் எல்லாம் வெளியே வருது. ஜீவன் உள்ள போகும்போது நிறைவானது, போகும்போது குறைவானது வெளியே வந்துடும். இந்த எண்ணத்தோட கர்த்தரை எடுப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. பரலோகத்தின் தேவனே, வானத்தை பூமி காண்டவரே, எங்களுக்கு நீர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த ஐக்கியத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த தேவனாய கர்த்தாவே, இந்த அப்பத்தை ரசத்தையும் இயேசு கிறிஸ்துவின் சரீரமும் ரத்தமும் மாற்றிக் கொடுங்க. நாங்கள் நன்மையாக ஜீவிக்க, வெற்றியோடு ஜீவிக்க எங்கள் தேவனாய கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆசீர்வதின் இயேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட நாமத்தினால் அழைப்பதாக. ஆமென். ஜெபித்து முடிப்புகிறோம். மகா பரிசுத்தமுள்ள தேவனே, நீர் எங்கள் ஜீவனை கொடுத்தீரப்பா. அது பரிபூர்ண படவும் நீர் வந்தீர். இதுதான் வேதம் சொல்லுகிறது. இந்த பரிபூர்ண ஜீவனை நாங்கள் பெற்று உமக்கென்று ஜீவிக்க கிருபை தாரமப்பா. எதிலையும் கன்ஃபியூஸ் ஆகாதபடி இயேசுவோடு இணைந்த ஜீவியத்தை நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் கொடியான அவரோட நாங்கள் இணைந்து எப்பொழுதுமே காணப்பட கிருபை தாரும். அதிக கனிகள் கொடுக்கிறவர்களா இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினால. ஹலோ, ஜான் சாமுவேல் மீடியால இருக்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் நாங்க ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கோம். அவங்களுக்காக நாங்க ஜெபித்து கொண்டு இருக்கோம். தேவன் அவங்கள ஆசீர்வதிப்பாங்க. இதே லெவல்ல நாங்க இருக்கணுமா? இல்ல, இன்னும் நாங்க உற்சாகத்துடன் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்க போறதுக்கு இன்னும் உங்களோட சப்போர்ட் நிறைய தேவை. இன்னும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நாங்க இன்னும் புதுசான ப்ரோக்ராம்ஸ், உங்களுக்கான புதுசான தேவ செய்திகள், புது டாபிக்ஸ்ல நம்ம அங்கிள் பேசுவாங்க. உங்களுக்கு ஒரு விதத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி நாங்க நிறைய ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு கொண்டு வருவோம். ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு வளர்ச்சியை காணுறதுக்கு நாங்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு உங்களோட பாட்டம் ஏதாச்சும் இருக்கும்ல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. பாய்.